பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை மனம் வச்ச நாள்ல மாலை வேலையில உங்களை சந்தித்ததுல மிகுந்த சந்தோஷம். ஒரு காலத்துல உங்களை போலதான் தேவனை இயேசுவை தெரியாத பாவமான வாழ்க்கையில உல்லாசமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு நேரத்தை காலத்தை செலவுபடுத்திக் கொண்டிருந்தோம். கடுமையான வியாதினால் பாதிக்கப்பட்டு மருத்துவரால் கைவிடப்பட்டு இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய அன்பான ஆண்டவருடைய வார்த்தை இயேசுவை ருசிக்க ஆரம்பித்து அவருடைய கரைத்தை வைத்தார். தெய்வீக சுகத்தை கட்டளையிட்டார். அன்று முதல் என் வாழ்க்கையை இயேசுக்கு அர்ப்பணித்தேன். இன்றைக்கு இயேசுவை பத்தி அநேக இடத்துல பட்டி தொட்டி கிராமங்களுக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறோம். உங்களை போல இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு நல்லா தூங்கி இருந்து நல்ல ஒரு டிவியை போட்டு 24 மணி நேரமும் சொகுசான வாழ்க்கை வாழலாம். ஆனா இல்லங்க, இயேசு பெற்ற நன்மைகளை ஏற்று கொடுத்த சுகத்தை இன்றைக்கு பட்டி தொட்டி கிராமங்களுக்கெல்லாம் போய் இயேசு அறிவிக்கிறோம். ஏன்னு கேட்டா அவர் தந்த கிருபையும் அவர் தந்த ஆசீர்வாதத்தை சொல்லாத இருக்க முடியல. ஆண்டவர் சொன்னார், மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்தராஜா ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை, வாழ்க்கையில ஒரு சமாதானம், வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அன்பான தேவப்பிள்ளைகளே, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சகேயுவின் ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு எப்படியாப்பட்டவர் பார்க்க ஆசைப்பட்டா, அவனுக்கு எல்லாமே இருக்கிறது, வசதி இருக்குது, சொத்து சுகம் பணம் எல்லாம் இருக்குது. ஆனாலும் தன் வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு நிம்மதி இல்லை, வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை. இயேசு எப்படியாப்பட்டவரை தேடி ஓடி வந்தா, அவன் குள்ளமா இருக்குதான் இயேசுவை பார்க்க முடியுது. ஆனா இயேசு அவனுடைய விசுவாசம், அவனுடைய பிராசத்தை கண்டு, சகேயுவே சீக்கிரம் இறங்கி வா, நான் என்ன பண்ண வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். சந்தோஷத்தோடு இயேசு தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனா, போற வழி எல்லாம் முறுமுறுத்தா, பாவியான வீட்டுக்கு போறாரு சொல்லி பாவியில ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். உடனே அவன் மனமாறி என்ன சொன்னா, ஆண்டவரே ஏழைகளை கிட்ட நான் வாங்கினதா நாளத்தினே திருப்பி தரேன்னு சொன்னான். உடனே இயேசு சொன்னா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனா ஆபிரகாம் குமாரனா இருப்பது சகைக்கு ஒரு ரட்சிப்பு வந்தார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கேட்டுக்கொண்ட அன்பான தேவப்பிள்ளை, இன்றைக்கு இயேசுவை நீ விசுவாசித்தால் ரட்சிப்பு, மீட்பு, பரலோக ராஜ்யம் என்ற உன்னதமான பாதை இருக்கிறதுங்க. நினைக்கலாம், நான் கண்ணை மூட்டை ஒன்னே இல்லைங்க, அவ்வளவுதான், நான் இதெல்லாம் பார்த்தேன் இல்லைங்க. கண்ணை மூடிட்டானீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கதான் ஒரு புது வாழ்க்கை தொடங்குறது. இரண்டாவது இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போறா. எக்கால சத்தம் கேட்கும். கிறிஸ்துக்குள் மரித்தோலாம் உயிரோடு இருப்பாங்க. அன்றைக்கு இயேசு வந்து ஆண்டவருக்கா வாழ்ந்த பிள்ளைகளாம் உணவான பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவா. அன்றைக்கு இயேசுவை யார் ஏற்றுக்கொள்ளவையோ அவங்களாம் கைவிடப்பட்ட நிலைமை இருக்கலாம். அந்த ஆண்டவரை எப்படிலாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு வந்து இந்த இயேசு உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்றைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டார், நீ ஆசீர்வாதமா இருக்கான். வாழ்க்கையிலே கண்ணீர் இருக்கலாம், கவலை இருக்கலாம், சமாதானம் இருக்காங்க, சமாதானம் இல்லாத இருக்கலாம். இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டா வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும், விடுதலை இருக்கும், சுகம் இருக்கும். கர்த்தர் உன் ஆசீர்வாதத்தை உன் பேரை பெருக பண்ணுவா. நீ மட்டும் ஆசீர்வாதம் இல்ல, மனைவி ஆசீர்வாதமா இருக்கும், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருக்கும். அன்பான தேவப்பிள்ளையே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு எல்லாருக்கும் பாருங்க, எல்லாருக்கும் மனைவி பிள்ளைகளா